இந்த வீடியோவில் சிட்டிக்குள்ளே அழகான கிராமத்து திருவிழாவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா சாமிக்கு பூவை எடுத்துகிட்டு ஒரு கோவிலிருந்து அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 2-3 கோவில்களை சுற்றி அப்புறம் ஆடலும் பாடலும் மேளம் தாளம் வான வேடிக்கைகளோட ரொம்ப அழகாக சந்தோஷமாக சாமிக்கு பூவை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி போடுவோம். போட்டு முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பந்தக்கால் வச்சுட்டு காப்பு எல்லாரும் கட்டுவாங்க. கட்டி 3ஆவது நாள் வந்து நம்மளுடைய அக்னி சட்டி பால் குடம் இந்த வேண்டுதல் செய்கிறாங்களோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா 3ஆம் நாள் திருவிழா அன்னைக்கு இது செய்வாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாமி வேடம் வந்து அணிஞ்சிருந்தாங்க, ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனாட்சி வேடத்தில் காளி வேடத்தில் அம்மன் வேடத்துலலாம் இருந்தவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த அம்மன் அலங்காரம் வேண்டி நிறைவேறினதுக்கப்புறம் இல்லை புது வேண்டுதல் வைக்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க அம்மனுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரளியார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்னி சட்டிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இது மற்ற நம்ம பெரிய கோயில்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காவேரி ஆற்றிலிருந்து மொத்தமாக எல்லாமே எடுத்துகிட்டு அவங்கவுங்க குரூப் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி சின்ன ஊருங்களுக்குள்ளே சின்ன ஏரியாங்களுக்குள்ளே நடக்கிறப்ப என்ன ஒரு ஒற்றுமைனா எல்லாருமே ஒன்றா கிளம்புறதுனால வெயிட் பண்ணுவோம். நம்ம வெயிட் பண்ணுறப்போ அந்த நேரத்தில் பால் குளம் ஊற்றி வைக்கிறது, அக்னி சட்டிக்கு எல்லாம் நெருப்பெல்லாம் மூட்டி எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சாமிக்கு அங்கே எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் குழந்தை குட்டியை வச்சுருக்கோங்க சாப்பாடு கொடுக்கறது அந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப லேட்டாக எல்லாருமே கிளம்பி போனனால என்னமோ சரியான வெயிலில் மாட்டிக்கிட்டோம். காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவந்துருச்சு. பிள்ளைங்கள்லாம் வந்து குட்டி வண்டி இருந்துச்சு, அதில் எல்லாம் ஏற்றி விட்டோம். பெரியவங்க வந்து எல்லோரும் நடந்து வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ரோடு சைடு வந்ததுனால கால் ரொம்பவே பழுத்துருச்சு. ஸோ அடுத்த வருஷம்லாம் 6 மணிக்கெல்லாம் எல்லோரும் கோவிலில் வந்துடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் சரியான வெயிலில் மாட்டிக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு இந்த கோயில் எங்கேருந்து நாங்கள் கிளம்பணும் அப்படின்னா பாலக்கரையில் இருக்கக்கூடிய வெளிகண்டநாதர் கோவிலில் தான் இதை ரெடி பண்ணி நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய எங்கள் ஏரியா எங்கே இருக்குன்னா சங்கிலியாண்டர் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே கொண்டு வருவோம். அதுக்கு முன்னாடி அக்னி சட்டி கொடுக்க போகிறோம், அம்மன் கலசம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி திருவிழா எங்கள் ஏரியாவுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றது தான் அம்மனை வந்து அழைச்சிட்டு வர்றது. ஸோ அம்மனை சிறப்பாக நம்ம கவனித்து சிறப்பாக பார்த்துக்கிறதுக்காக மக்களை வந்து காப்பாற்றக்கூடிய அம்மனை ஃபஸ்ட்டு வந்து நம்ம தூக்கி எடுத்ததுக்கு அப்புறம்தான் அம்மனுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் எல்லாமே தூக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தோன்னா அம்மனுடைய கலசம் அதை வந்து கொண்டு வந்து ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வைப்பாங்க. இவங்க வந்து கோவில் பூசாரி. இவங்க வந்து என்ன அப்படின்னா நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா என் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரங்களில் நான் இவர்கிட்ட போய் 90 போட்டுட்டேன்னா உடனே குழந்தைங்களுக்கு உடம்பு சரியாயிடும். என்னதான் இருந்தாலும் அம்மனுடைய கருவறையில் முழுக்க அம்மனுக்கு சகல வேலைகளும் செய்கிறதுனால அவங்க கைக்குன்னு ஒரு பலமும் ஒரு சக்தியும் இருக்கும். ஸோ நம்மளா குங்குமத்தை வாங்கி நம்ம நெத்தியில் வச்சுக்கிறத விட குழந்தைங்களுக்கும் சரி நீங்களுமே சரி டைரெக்டாக ஐயர்கிட்டேருந்து போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பாசிட்டிவோட அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அம்மன் கிட்ட இருந்து அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அம்மாவுக்கு ஆடை அலங்காரம் ஃபுல்லாக அவங்க பண்ணுறதுனால அந்த கல்லிலேருந்து கிடைக்கக்கூடிய முழு வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷனானது அவங்க ஐயருங்களுக்கு கையில் இருக்கும். ஸோ அது மூலிமா நம்மளுக்கு வைக்கிறப்ப நம்மளுடைய நோய் நொடியாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறனால டைரெக்டாக நீங்கள் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி இவர்கிட்ட வந்து பிள்ளைங்களுக்கு நான் முடியலைன்னா போய் வெள்ளிக்கிழமை போல் நான் போய் 90 போடுவேன், பிள்ளைங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக ஆகிடும். அது மாதிரி இப்போது அடுத்தடுத்து அக்னி சட்டி இந்த மாதிரி தான் கலசம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அம்மனுடைய உருவம் வந்து அவ்வளோ சிரித்த முகத்தோட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரம் செட் வந்து நார்மல் ட்ரம் செட்டு வச்சுருந்தாங்க, மும்பையில் இருக்கக்கூடிய இந்த ட்ரம் செட்டுமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க பால் குடத்தை எடுத்துகிட்டு ஊர் சுற்றி வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெடி இருக்கும், ட்ரம் செட் இருக்கும், பகல்லையுமே வந்து வான வேடிக்கைகள் வைப்பாங்க. ஆனாலுமே வந்துட்டு நமக்கு தெரியாது அந்த மாதிரியான விஷயங்கள், ராக்கெட் அந்த மாதிரிலாம் விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக அம்மாவை அழைச்சிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க பின்னாடியே அக்னி சட்டி. அதுக்கப்புறம் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்களோட பிள்ளைகள் இருக்கணும், மதுரை வீரன், அதுக்கப்புறம் கருப்புசாமி, ஒண்டி கருப்பு, அந்த மாதிரி அவங்களுடைய பிள்ளைங்க, அதுக்கப்புறம் கோவில் சட்டி, இந்த மாதிரி சந்தோஷமாக அக்னி சட்டியை எடுத்துகிட்டு ஆடிட்டு அம்மாவை முழுக்க அன்றைக்கி என்ன தான் இருந்தாலும் அம்மாவை மட்டுமே நினச்சி இந்த வெயில் தெரியலை, அதுக்கப்புறம் இந்த சூடு தெரியலை, அம்மாவை மட்டுமே மனசில் நினச்சிட்டு அப்படியே நம்ம நகர்ந்து போய்கிட்டே இருக்கோம். ஸோ அம்மா முன்னாடி போயிட்டே இருக்காங்க.
அவங்கள ஒத்து போக நம்ம பின்னாடி வந்து அப்படியே வந்துட்டுருக்கோம். ஆனால் வெயில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எப்படா கொஞ்சோண்டு நிழல் கிடச்சா கூட ஓடி போய் அந்த நிழலில் நின்றுட்டோம், அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ குட்டி குட்டி பிக்சர்ஸ்லாம் எடுத்துருந்தோம், அதையுமே பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெயின் பாலக்கரை, இந்த பாலக்கரையோட அந்த ரோட்டில் தான் இது வருது, சங்கிலியாண்டபுரம் டேர்னிங் இது. அந்த இடத்துல இருந்து தான் சாமி வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சிட்டிக்குள்ளே வந்து ஒரு குட்டி கிராமம் மாதிரி ஒரு அடக்கமான மக்கள், கைக்குள்ளே கொஞ்சமான மக்கள், அவங்களுக்குள்ள ஒரு அழகான திருவிழா. எனக்கு இது தாங்க 3வது. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 11-12 வருஷம் ஆக போகுது. நான் பார்க்குற திருவிழா வந்து எனக்கு தெரிஞ்சு இது 3வது வருஷ திருவிழா. அதில் ஃபஸ்ட் வருஷம் குட்டி பையன் தான், நான் எதுலேயும் கலந்துக்கல. ஒரு 2 வருஷமாக தான் இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. நம்ம வேறு யாருக்கும் நம்ம வந்து இப்போ வேலை செய்யலை, சாமிக்கு செய்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அம்மன் அலங்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மனுக்கு வந்து அடுத்த நாள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ அம்மாவுக்கு சந்தோஷமாக பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டு, அதுக்கப்புறம் நைட்டு நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் வந்து இது போட்டிருப்போம், முளைப்பாரி போட்டிருப்போம். முளைப்பாரி எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய குடும்பம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதுக்காக முளைப்பாரி விட்டு அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோங்கிறப்ப அம்மாவை வந்து திருவிழா மாதிரி எங்கள் அம்மா இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்காக மாவிளக்கு போட்டோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்காக சக்கரை பொங்கல் கோவிலே வந்து வச்சோம் காலையில். இந்த மாதிரிலாம் செஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா முளைப்பாரிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அது எவ்வளோக்கு எவ்வளோ பச்சை பச்சைன்னு செழுமையாக இருக்கும், அவ்வளோக்கு அவ்வளோ குடும்பங்களில் இருக்க கஷ்டங்கள் போகும். நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரியாக போகும். இது வந்து முக்கியமாக பெண்கள் வந்து கும்மி அடிக்கிறது ரொம்ப சிறப்பு. கல்யாணம் ஆன பெண்கள் வந்து சாரி கட்டிட்டு தான் செய்யணும். பட் எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு சுடியே போட்டுட்டேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஓசைகளோடு அதை வந்து நம்ம மகிழ்ச்சியாக செய்கிறோமோ அந்தளவுக்கான மகிழ்ச்சி, அதாவது வீட்டுக்கு பெண்கள் தான் எல்லாமே இல்லையா. இன்றைக்கி முழுக்க முழுக்க அம்மனை மட்டுமே சிறப்பிக்க நாள் அப்படிங்கிறனால திருவிழாவோட 2வது நாள் முழுக்க முழுக்க பெண்களுக்கான நாள். மாவிளக்கு இடுறது, சக்கரை பொங்கல் செய்கிறது, இந்த மாதிரியான முளைப்பாரி வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அம்மா வந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. அம்மா பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அம்மாவோட பையனை முன்னாடி வச்சுட்டு அம்மாவை பின்னாடி வச்சுட்டு முன்னாடி முளைப்பாறை வந்து அப்படியே போகும். போகிறப்ப வான வேடிக்கைகளும் ஆடல்களும் பாடல்களும் மேளங்களோட தாளங்களோட ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே சாமிகளை வந்து நினச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கோவிலில் நான் ஒரு 2 வருஷமாக இருக்க எங்கள் அத்தை எனக்கு சொல்லுவாங்க. அப்புறம் கோவிலில் இருக்கிறவங்களும் இது இதுக்கு செய்கிறோமா, இது அதுக்கு செய்கிறோம், இது இதுக்காக செய்கிறோன்ட்டு ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவாங்க. இந்த வாட்டி நானே அடுப்பில் பொங்கல் வச்சேன், பக்கத்தில் இருக்கவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வாட்டி போனதும் நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை செய்கிறப்போ அதோட அருமை தெரிஞ்சுட்டு நம்ம விடாமல் செய்வோம் இல்லைங்களா. அதுதான் இது. ஸோ எல்லா முளைப்பாறையுமே நல்லா வந்திருந்தது. இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, நம்ம வந்து அந்த அம்மா வந்து முளைப்பாரியை தூக்கி தலையில் வச்சுட்டு நம்மளோட ஏரியாவில் இருக்கிற அம்மா வந்து இன்னும் 2-3 சுற்றி வந்து எல்லா ஏரியாலையும் நம்மளுக்கு கிடைச்ச அந்த சாமியோட ஆசீர்வாதமானது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக அலங்காரம் பண்ணி அம்மாவையும் கூட்டிகிட்டு அப்படியே சுற்றி வந்ததுக்கு அப்புறம் செழுமையாக வந்தது இல்லைங்களா முளைப்பாறை, அது எல்லா முளைப்பாறை அதை எல்லாத்தையும் எடுத்து சாமி பக்கத்தில் வச்சிடுறது. வச்சுட்டு பார்த்தோன்னா அவங்க எவ்வளோ சந்தன அலங்காரத்தோட எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். நான் ஒரு பாட்டு கூட பாடியிருந்திருப்பேன். அதில் சொல்லுவாங்க, 2 கண்கள் போதுமோ இந்த அம்மாவை பார்க்குறதுக்கு அப்படின்னு. கோடி கண்கள் இருந்தாலும் பத்தாது, அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு எப்படின்னா இவங்களோட சக்தி வந்து மகா சக்தி. ஆனால் வந்து பார்க்குறதுக்கு குழந்தை மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி வந்ததுக்கப்புறம் நம்ம வீதி சுற்றிட்டு வந்த சாமி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி கோவில் பிரகாரத்தில் வைக்க போகிறாங்க. அதுக்காக தான் இந்த சாமியை வந்து ஆடி சந்தோஷமாக இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பல்லாக்கில் இருக்கிற சாமியை தூக்கணுன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷத்தில் அவங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் வந்து இருக்கும். சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்குமே இந்த பல்லாக்கை தூக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிடாது. வாண்டடாக வந்து அந்த அமையக்கூடிய அந்த பல்லாக்கை தூக்குறது 1000 கோடி புண்ணியம் அந்த குடும்பத்துக்கே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரவீரன் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பின்னாடியே அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. அம்மாவையுமே இளைஞர்கள் கூட்டிகிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் உள்ளே வைக்கிறப்போ ஒரு தாலாட்டு மாதிரி ஆட்டிட்டு சந்தோஷப்படுத்திட்டு சந்தோஷத்தோடு உள்ளே கொண்டு போய் வைப்பாங்க. அம்மாவோட மனசு அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். இவங்க எல்லாருக்குமே கோடி புண்ணியம் இந்த விஷயங்கள் செய்கிறது மூலியமாக. ஒவ்வொருத்தவங்களும் இந்த வருஷம் எப்படி இருக்காங்களோ அதை விட
அடுத்த வருஷம் இன்னும் ஒரு படி நல்லா இருப்பாங்க. ஏன்னா இது அவ்வளோ பாக்கியம். இதை தொட்டவங்க நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்ல வேலைகளில் இருக்காங்க, நல்ல குடும்பம் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சாச்சு, கூழ் ஊற்றியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இன்றைக்கி அம்மாவை கரைக்கக்கூடிய நாள். இன்றைக்குமே சாமி வந்ததுக்கப்புறம் இந்த கலசத்தை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவோட முளைப்பாரி, இது எல்லாத்தையுமே வந்து மஞ்சள் நீராட்டி விட அம்மா வந்திருக்காங்கல்ல, ஊர் மக்களும் சந்தோஷமாக இருக்கணும்ல, அதனால் மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி கலர் பொடியெல்லாம் எல்லாரும் மேலேயும் பூசிட்டு அம்மா வந்த எல்லை சைடு நான் துணையாக இருக்கேன்னு சொல்கிற விதமாக எல்லா பக்கட்டும் அம்மாவை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து காவேரி ஆற்றுக்கு போய் இது எல்லாத்தையுமே வந்து ஆற்றுல விட்டுட்டு இன்றைக்கி அம்மாவுக்கு பிடிச்ச குளுமையாக அனுப்பணும் இல்லைங்களா. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னா சூப்பராக அனுப்பணும்ல, அது மாதிரி நல்ல தயிர் சாதம் வச்சு கருவாடு தொக்கெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி கலர் பூசியில் எல்லார் மேலேயுமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர சமமாக எல்லார் மேலேயுமே சந்தோஷமாக பூசிட்டு தண்ணிலாம் தெளிச்சிட்டு ஆற்றுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கருவாடு சாதம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறதுங்க. வந்ததுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வீடு வாசல் சுத்தமாக கழுவிட்டு ஏனமெல்லாம் கழுவிட்டு, ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டாச்சு இல்லைங்களா. அது முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கருப்பு சாமிக்கு செய்வாங்க. ஏன்னா அம்மாவுக்கு முடிச்சாச்சு, அடுத்த நாள் கருப்பு சாமிக்கு கடா வெட்டிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டு நாள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. சந்தோஷமாக இந்த விஷயத்தை வந்து நிறைவடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊஞ்சலில் வச்சு தூங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தாலாட்டு பாடுறது. ஸோ அம்மாவை ரொம்ப அழகாக இந்த சாமி வந்து நாங்கள் ஊஞ்சல் வச்சதுலேருந்து நிறைய பேர் குழந்தைக்காக வேண்டிக்கிட்டாங்கன்னா குழந்தை கண்டிப்பாக கிடைக்கிது. அடுத்த வருஷம் நீங்கள் இந்த ஏரியா சைடு இருக்கீங்கன்னா நான் திருவிழா நேரம் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்களும் வரலாம், எல்லாருமே வரலாம். வாட்ஸ்அப் மட்டும் நான் நம்பர் கொடுக்குறேன், அந்த நேரத்தில் கண்டிப்பாக எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குதுங்க. அன்றைக்கி வந்து அவ்வளோ குளுமையாக இருப்பாங்க. இவ்வளோ விஷயங்கள் செஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு நாள் அப்போ எவ்வளோ மகா சக்தியோடு இருப்பாங்க. வந்தவங்க எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷமாக அவங்க விடைபெறுற நாள் இது. பேரே விடையாற்றல் தான் சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சுது. இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்து இந்த திருவிழா எப்போ வரும்னு 2 மாதம் காத்திருந்தோம். எப்போ திருவிழா வரும் அப்படி சொல்லி காத்திருந்தோம். அப்புறம் திருவிழா ஆரம்பித்ததுக்கப்புறம் நாட்கள் போனதே தெரியல, அடுத்தடுத்த நாள்னு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மறுபடியும் காத்துக்கிட்டு இருக்கிறோம், கனத்த மனதோடு விடை பெறுறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ஃபீல்லாம் பார்த்திங்கன்னா உணர்கிறவங்களுக்கு உணர்வு பூர்வமாக அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபீலிங். எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இவங்க என் வீட்டுக்கார் இங்கே இருக்கனால நான் இங்கே இருக்கிறது, இந்த விஷயங்கள் செய்கிறப்ப நான் ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பெரிய மகா கோடி புண்ணியங்க. இதெல்லாம் வந்து நமக்கு சாதாரணமாக கிடைக்கிறனாலே என்னவோ தெரியல. நமக்கு சில பேர்த்துக்கு வந்துட்டு அருமை தெரியாது, ஆனால் வந்துட்டு இது நம்மளுக்கு கை கெட்டின ஒரு நல்லது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. மறுபடியும் வெயிட் பண்ண கொடுமையாக தான் இருக்குது. எப்படி ஒரு தீபாவளி வருதுன்னா வந்த நாள் போனது நான் தெரியாது, இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கணுங்கிற மாதிரி இந்த திருவிழா சூப்பராக முடிஞ்சிச்சு. இதனால தான் வீடியோ எதுவுமே போடாமல் இருந்தேன். ஸோ இனிமேல் எல்லா வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஸோ திருவிழா வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க.